அதே மாதிரி ஒவ்வொரு பொசிஷனுக்கும் எஸ்டிமேட்டட் லிக்விடேஷன் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இன்கேஸ் இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பொசிஷன் க்ளோஸ் ஆகி லிக்விடேட் ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் லிக்விடேட் ஆக விரும்பலை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 96 ருபீஸில் இருக்குது, ஆனால் நான் 390 ருபீஸில் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். என்னோட லிக்விடேஷன் ப்ரைஸுக்கு கீழே தான் என் ஸ்டாப் லாஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த லிக்விடேஷன் ஃபீஸு அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்லாம் எதுவுமே போட மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். பட் இந்த மேலே இருக்க பொசிஷனுக்கு நான் ஸ்டாப் லாஸை வைக்கலன்னு வச்சுப்போமே. இப்போது கரண்ட்டாக $560 இருக்குது. எஸ்டிமேட்டட் லிக்விட் ப்ரைஸ் $800. இப்போ $800 வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு லிக்விடேஷன் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணுன்னா இந்த மார்ஜின் மோடில், ஐசோலேட்டட் மார்ஜின் மோடில் ஆட்டோ டாப்அப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஆட்டோ டாப்அப் எனேபிள் பண்ணிங்கன்னா இன்கேஸ் ஓகே இந்த பொசிஷன் லாஸ் ஆகும்போது உங்களோட வேலட் பேலன்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த பொசிஷனுக்கு ஆட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட வேலட் பேலன்ஸ் என்கிட்ட $10,000 $20,000 இல்லை $1,000 ஒட்டவர் இருக்கோ அதுலேருந்து எடுத்து ஆட்டோ டாப்அப் ஆகி இன்கேஸ் ஏதாவது லாஸஸ் ஆச்சுன்னா மேனேஜ் பண்ணி இந்த லிக்விடேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆட்டோ டாப்அப் கொடுப்பாங்க. இல்லை எனக்கு அதை பற்றிலாம் ஒரு இல்லை, நான் எப்போவுமே என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸோடு தான் வெளியே வந்துடுவேன், அந்த ஸ்டாப் லாஸ் எப்போவுமே லிக்விடேஷன் ப்ரைஸோட கீழே இருக்குன்னா நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். நீங்கள் ஆட்டோ டாப்அப்லாம் எனேபிளே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நார்மலாக ஐசோலேட்டட் மார்ஜின் மட்டும் போட்டுட்டு உங்களோட கேபிட்டல் அந்த மார்ஜினுக்கு அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு எவ்வளோ அலோகேட் ஆகுதோ அதுதான் வில் பி மேக்ஸிமம் ஆஃப் யுவர் ரிஸ்க். ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா திஸ் ஐசோலேட்டட் மார்ஜின் இஸ் மச் பெட்டர். ஸோ ஐசோலேட்டட் மார்ஜின் இப்போ கிளியராக இருக்குது. இப்போது போர்ட்ஃபோலியோ மார்ஜின் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா அது தட் இஸ் டைரக்ட்லி ஈக்குவலன் டு Zerodha ட்ரேட் பண்ணுற மாதிரி. Zerodha உங்ககிட்ட வந்து ஒரு 1 லட்சம் கேபிட்டல் இருக்குது. அந்த 1 லட்சத்தை வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அண்ட் 2 பொசிஷன் எடுக்கிறீங்க. ஒரு பொசிஷனில் வந்து ஒரு 20,000 ப்ராஃபிட், இன்னொரு பொசிஷனில் 25,000 லாஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா -5,000 தான் லாஸ். ஏன்னா ஒரு பொசிஷனோட ப்ராஃபிட்டும் இன்னொரு பொசிஷனோட லாஸும் ரெண்டுமே சேர்த்து ஓவரால் எம்டிஎம் என்ன அப்படின்றத நான் பார்ப்போம். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ மார்ஜினும் அதே தான். நீங்கள் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே, இப்போ பிட்காயின் அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, பிட்காயின், ETH, ரிப்பிள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நிறைய லாங்கு ஷார்ட்லாம் போகிறீங்கன்னா ஒரு பொசிஷன் இன்னொரு பொசிஷனோட PNLலாம் ஆஃப்செட் பண்ணி ஈக்குவலண்ட்டாக ஓகே ஃபைனல் எம்டிஎம் எவ்வளோ இருக்குது, ஃபைனல் எம்டிஎம் வந்து இவனோட பொசிஷன் ஒரு $100 ப்ராஃபிட்டில் இருக்குன்னா அதுதான் பார்க்கும். இன்கேஸ் ஓவராலாக நான் ஆட் பண்ணி ஒரு ஃபைனல் பொசிஷன் வந்து -$100 இருக்குன்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அந்த -$100 தான் டெபிட் ஆகும். ஸோ நான் மல்டிபிள் பொசிஷன்ஸை வச்சு ட்ரேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் மார்ஜின் மோடே போர்ட்ஃபோலியோ மார்ஜின் மோடு தான்.